திருச்சியில் ஒரு சின்ன வீட்டில் ஒரு அற்புதமே அடங்கியுள்ளது என்றால் யாரும் நம்ப மாட்டீர்கள். ஆம், அப்படி ஒரு அற்புதம் நிறைந்து இருக்கிறது. அது என்ன தெரியுமா? தமிழ் பாரம்பரியத்தை காட்டும் தனியார் புழங்கு பொருட்கள் அருங்காட்சியகம்தான் அது. பசிப்பினி போக்க அன்றாடம் அன்னதானம், 26 முறை குருதிக்கொடை, 3 ஜோடி கண்தானத்துக்கு ஏற்பாடு என பற்பல சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கும் யோகா ஆசிரியர் அன்பர் திரு விஜயகுமார் அவர்களின் தாயார் பெயரில் அமைந்துள்ள அமிர்தம் சமூக சேவை அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலராக இருந்து கொண்டு திருச்சி புத்தூர் பிஷப் குளத்தெருவில் உள்ள அவருடைய வீட்டில் யாவரும் அதிசயிக்கத்தக்க புழங்கு பொருட்கள் அரும்பொருள் காட்சியகத்தை 30 ஆண்டு கால உழைப்பில் உருவாக்கி வைத்துள்ளார். அவர் வீட்டுக்குள் சென்று பார்க்கின்ற போது பிரமிப்பாக இருக்கிறது. இதுவரை நாம் பார்த்திடாத பற்பல பொருட்கள், அதில் வீட்டு உபயோகப் பொருட்களும் இருக்கின்றன, தொழில் பயன்பாட்டு பொருட்களும் இருக்கின்றன. தொழில் பயன்பாட்டு பொருட்களில் ஏர்கலப்பை, மாட்டுமணி, மண்வெட்டி, களைக்கொத்து, கதிரருவாள், விதைக்கோட்டை போன்றவைகளும், வீட்டு உபயோகப் பொருட்களில் பத்தாயம் எனப்படும் மரத்தொம்பை, முறம், படி, பக்கா, மரக்கால், தராசு, குதிர், உலக்கை, குந்தாணி, கல்லுரல், மர உரல், திருக்கை, ஆட்டுக்கல் குழவி, அம்மிக்கல் குழவி, அரிக்கேன் விளக்கு, வெங்கல கும்பா, தூக்குவாளி, கூஜா, குழிப்பணியாரக்கல், பாதாள கரண்டி, மத்து, தூக்கு, குடம், அண்டா, முறுக்கு கருவி, வெற்றிலை பெட்டி, பாக்கு வெட்டி, எழுத்தாணி, வளரி, சிக்குவாரி, அகப்பை, பல்லாங்குழி, பஞ்சபாத்திரம், தூபக்கால், முக்காலி, தாயம், ஆடுபுலி ஆட்டம், பரமபத விளையாட்டு, கிட்டிப்புல், பம்பரம், சதுரங்கம், முதுமக்கள் தாழி போன்ற பொருட்களும் அரும்பாடுபட்டு சேர்த்து வைக்கப்பட்டுள்ளன. நமது தமிழ் மக்கள் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் அங்கு அழகாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றன. நூற்றுக்கணக்கான பொருட்களை வகை வகையாய் ரகரகமாய் சேகாரம் செய்து வைத்திருக்கிறார்கள். பார்க்கவே எல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றன. புழங்கு பொருட்கள் அரும்பொருள் காட்சியகத்தோடு அரிய புத்தகங்களை எல்லாம் சேகரித்து ஒரு நூல் நிலையத்தையும் ஏற்படுத்தியுள்ளார்கள். அது அதிக இடவசதி இல்லாத குறுகிய இடத்தில் உள்ளது. அதிக இடவசதி ஏற்படுத்தினால் அதனை கொண்டு ஒரு பெரிய நூலகமே ஏற்படுத்தலாம். தினந்தினமும் பலரும் சென்று நூலை எடுத்து படித்து பயன்பெறும்படி செய்யலாம். அதேபோல இன்னும் அதிக இடம் உள்ள இடத்திற்கு இந்த புழங்கு பொருட்கள் அருங்காட்சியகத்தை இடம்பெயர்ச்சி செய்தால் பலரும் தினந்தினமும் வருகை தந்து கண்டு தமிழர்களின் வரலாற்றையும் அதில் மறைந்து கிடக்கின்ற பற்பல கதைகளையும் மனதில் உள்வாங்கிக் கொண்டு மகிழ்வோடு செல்லலாம். இவ்வாறு இந்த புழங்கு பொருட்கள் அரும்பொருள் காட்சியகத்தையும் நூலகத்தையும் நல்ல இடத்திற்கு மாற்றி அமைத்தால் திருச்சியில் அதுவும் ஒரு சுற்றுலா தலமாகவும் உருவாக நல் வாய்ப்பு உள்ளது. திருச்சியில் உள்ள தனவான்களும் கனவான்களும் ஆவண செய்ய வேண்டும். அமிர்தம் சமூக சேவை அறக்கட்டளைக்கு நிதி உதவி செய்து ஒரு நல்ல நூலகத்தோடு கூடிய தனியார் அரும்பொருள் காட்சியகம் திருச்சியில் உருவாவதற்கு மனம் வைத்து நல்லுதவி புரிய வேண்டும். திரு விஜயகுமார் அவர்களின் இந்த நற்பணிகளை பாராட்டி முன்னாள் ஆளுநர் மேதகு RN ரவி அவர்கள் விருது வழங்கி பாராட்டியுள்ளார். மேலும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பல்வேறு சமூக சேவை அமைப்புகள் இவர் ஆற்றி வரும் பழம்பொருள் சேகரிப்பு பணிகளையும் சேவைகளையும் பாராட்டி விருதுகளும் பரிசுகளும் வழங்கியுள்ளார்கள். திரு விஜயகுமார் அவர்களுக்கு அவரின் துணைவியார் வழக்கறிஞர் திருமதி சித்ரா விஜயகுமார் அவர்களும் அவர்களின் புதல்வி செல்வி கீர்த்தனா விஜயகுமார் அவர்களும் துணை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். திரு விஜயகுமார் அவர்களின் அழைப்பின் பேரில் 25/4/2026 அவருடைய இல்லத்திற்கு வருகை புரிந்த மேனாள் மாவட்ட நீதிபதி விடியல் குகன் என்கின்ற கருணாநிதி அரும்பொருட்காட்சியகத்தை கண்டு அதிசயப்பட்டார். பிரமிக்கத்தக்க அவருடைய பணியை மிகவும் பாராட்டினார். திருச்சியில் நல்ல விரிவான ஒரு இடத்தில் நூலகத்துடன் கூடிய
அமிர்தம் தமிழர் புழங்கு பொருட்கள் அரும்பொருட்காட்சியகம் அற்புதமாக உருவாகும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று கூறி பாராட்டி நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றார். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கருத்து கூறுங்கள், பிறருக்கும் பகிர்ந்திடுங்கள். தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி. வணக்கம்.